ஓகே நண்பர்களே, ஆரஞ்சு மிஷின் லேர்னிங் இது வந்து போலீஸ் எக்ஸாமை விட்டடிக்க காப்பி அடிக்கிறது கிடையாது. இன்னொன்று என்னை நீங்கள் நம்பாதீங்க, ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீங்கள் போலீஸ் ஆக முடியாது, வேறு ஏதாச்சும் தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுங்கள், இதை நம்பாதீங்க. பட் ஆனால் இது இன்னும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் இதை எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட ப்ரிடிக்ஷன் ஓரளவுக்கு, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் வந்தப்போ கொஸ்டின் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அதாவது கணிக்கிறோம். இது ஜாதகம்லாம் கிடையாது, சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிபிக்கல் போலீஸ் கொஸ்டின் பேப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், ரைட்டா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி ஆன்சர் ஷீட். இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, எஸ்ஐயா பிசியான்னு தெரியல, ரைட்டா? இது வந்து பசங்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சார் இது வந்து கணிக்க முடியும்னா எங்கே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போடுங்க, இதெல்லாம் ஈஸியான வேலை தம்பி. இதுக்கு வந்து எனக்கு இது மாதிரி நிறையா வாத்தியாரையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு எடுத்த வாத்தியார் மணிமாறன் ஒருத்தர் இருந்தார். மணிமாறன் வந்து அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான வாத்தியார். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்கும்போது எந்த வாத்தியார் நல்ல வாத்தியார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நல்லா புரிகிற மாதிரி பாடம் எடுக்கிறவனா, இல்லை பள்ளி இழிச்சு பேசுகிறவனா, இல்லை பசங்க கூட சேர்ந்து சுற்றுறவனா, இல்லை அந்த பசங்களுக்கு தேவையானதை கொடுக்குறவனா. ஏன்னா அது நிறைய பேர் புக்கில் இருக்கிற அளவுக்கு இதை எதிர்பார்க்க மாட்டான். அப்போ யார் நல்ல வாத்தியார்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், உன் தேவையை பூர்த்தி பண்ணுறவன் தான் நல்ல வாத்தியார் இப்போ இருக்கிற நிலைமையில். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கமர்ஷியல். ஏன்னா இப்போ நீ படித்து வெளியே போகணும், இந்த மென்டாலிட்டியில் தான் உன் சுற்றத்தார் இருக்காங்க, நீயே இருக்கிற, சரியா? சரி, இப்போ போலீஸோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மித்த வாத்தியார் மாதிரினா சொல்ல மாட்டேன், எது தேடினாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறது கிடைக்கும், ரைட்டா? அப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டியூஷன்லாம் போக மாட்டேன், நானே படிச்சிருவேன் அப்படின்வாங்க. அது மாதிரி படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். ஸோ போலீஸோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஸோ சிப்பாய் புரட்சி, ஃபஸ்ட்டு போலீஸ் இன் பிரிட்டிஷ் பீரியட், சரியா? ஃபஸ்ட்டு போலீஸ் எப்போ வராங்கன்னா சைனாவில் தான் வராங்க, ரைட்டா? சைனாவில் எதுக்கு வராங்கன்னா, சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு டைனசிட்டியில் போலீஸை வந்து அவங்களே உருவாக்குறாங்க, ரைட்டா? ஸோ இவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க, போலீஸை உருவெடுக்கிறாங்க. இந்த போலீஸ் தான் வந்து என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு பேப்பரை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். பேப்பரை கண்டுபிடிச்சதுனால தான் நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்களால இது பண்ண முடிஞ்சு. பேப்பர்ன்றதை சாதாரணமான இன்வென்ஷனாக நினைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு போலீஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில், ஓகே? ஸோ யார் வந்தா, இப்போ கூட இந்த ஆம் படத்தில் சொல்கிறாங்க இல்லை, களவாணி வந்தானா காவலாளி வந்தானா, வந்து களவாணி தான் வந்தான், அப்புறம் தான் காவலாளியாக மாறினான் அப்படின்ற மாதிரி. இது வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஆள் எடுக்கிறாங்க, சரியா? ஆள் எடுக்கும்போது அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது, சிப்பாய் புரட்சினா போலீஸ் வந்து ஒரு 50, 60 அதுக்கு முன்னாடி எடுத்த காலகட்டத்தில் இருந்துமே எப்படி வந்து ஆள் எடுப்பாங்கன்னா 3வது 4வது படிச்சிருந்தாலே போதும், சரியா? ஓகே. அப்போ சிப்பாய் புரட்சின்றது எப்போ வருது, சிப்பாய் புரட்சி விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சி, வேலூர் சிப்பாய் புரட்சி நடக்குது. அந்த வேலூர் சிப்பாய் புரட்சியில இருந்தால் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் எஜுகேட்டடாக எடுப்போம், ரைட்டா? அப்படி ஆஃபீஸர்ஸ் ரேங்க் கொடுத்தோம்னா அவங்களுக்கு நிறைய கிளரிக்கல் ஒர்க்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது டாக்குமெண்ட், எஃப்ஐஆர் இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் டாக்குமெண்டேஷனாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. அன்னைக்கு சொன்னது இன்னும் சொன்னார், இன்னும் பேசினாருன்றதை அதை ரிட்டன் டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி இந்தியாவில் எப்போ நடக்குது, ஓகேவா? போலீஸுக்கு இருக்கிறது வேறன்னு நினைக்கிறேன், சரியா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேற வரும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி இன் இந்தியா, இன் தமிழ்நாடு, சரியா? இது எந்த டைம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இருக்காது, ஒரு மேக்சிமம் ஒரு 20க்குள்ளே தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிஞ்சிருக்கும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் அண்ட் கமிஷன் ஆக்ட், கவர்மெண்ட் பாடி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, சரியா? 1929 நடக்குது. 95 வருஷத்துக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சியை கொண்டு வந்துட்டாங்க, மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சென்னையை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு இவங்க வந்து செயல்படுறாங்க. ஸ்டேட் ஏஜென்சி பிரபாகர் ஐஏஎஸ், அப்புறம் வந்து உமா மகேஸ்வரி செக்ரட்டரி, இப்போ இருக்கிறவங்க போல, சரியா? இவங்களாம் வந்து இப்போ இருக்கிறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர், இது வந்து போலீஸோட கொஸ்டின் பேப்பர். யாருக்குன்னு தெரியல, மிலிட்ரிக்கு இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்போ பசங்க வந்து இதை முக்கிய படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு அப்புறம் வந்து ஏதோ என்னென்னமோ போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஆச்சா அப்படி. ஆனால் ரொம்ப கஷ்டம், சரியா? போலீஸ் ஆகிறதே எப்படி, போலீஸ் ஆகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது சாட் ஜிபிடியை வச்சு இதை எப்படி கிராக் பண்ணுறதுன்னா, நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், கிராக்னா என்ன, ஏமாத்துறது கிடையாது. ஒரு நல்ல வாத்தியார்னா பரீட்சைக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் பேப்பர் வருதோ அதை கணிச்சு சொல்லிடுவார். இப்போ ABCDக்குள்ள அப்படி இல்லை. இப்போ எடுத்தபடி தமிழ் வருது, தமிழ்ல எனக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் இப்படி தான் வரும். ஹிஸ்ட்ரியோட டைம் லைன் மாறாது. ஏன்னா ஹிஸ்ட்ரியை போய் அவனும் டைம் மிஷினில் மாற்ற முடியாது. மேக்ஸ்னாலுமே மேக்ஸில் இதுதான் வரும், இலக்கணம்னாலுமே இதுதான் வரும். அப்போ இதை என்ன செய்கிறாங்க பசங்க மனப்பாடமாக வச்சு படிக்கிறாங்க. அப்போ இது மாற போகிறது இல்லைன்ற போது நீ இதோட சேர்த்து ஒரே ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிக்கும்போது ஒரு 2 விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டேட்டா ஷீட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். டேட்டா ஷீட்டை ஜென்ரேட் பண்ணி இதை சாட் ஜிபிடியில் ஃபீடாக கொடுத்துருக்கேன். சரியா? சாட் ஜிபிடியில் நம்ம ஃபீடாக கொடுத்தோம்னா என்ன வரும், இப்படி வரும். எனக்கு ABCDன்னு போட்டு 1 2 3 4 ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு கோடு கொடுக்கும். இந்த கோடு எடுத்து ஒரு 150 கொஸ்டின், ரைட்டா, இந்த கோடை நான் உனக்கு கொடுக்குறேன், 150 கொஸ்டினுக்கு எனக்கு கணிச்சு சொல்லு அப்படின்ற போது நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு சொல்கிறோம். ரைட். இப்போ இது என்ன சார், இது எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பேட்டர்ன்லாம் மாறாது தம்பி. அப்படின்னா அடுத்தடுத்து ஒருத்தன் தொடர்புள்ள வகையில் வந்து வரமாட்டான். சரியா? ஹிஸ்டோகிராம் அனிமேஷன் போட்டினா வரும். இந்த அனிமேஷன் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ரைட்டா? ஸோ ஏற்கனவே ஒரு எஸ்ஐ படிக்கிற பசங்களை பார்த்தேன். அதில் வந்து சில பசங்க தான் தேர்வாங்க, சில பேர் தேடவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு புத்தி வேணும். புத்தி வந்து இருக்கிறத விட ஒருத்தன் வந்து படிக்கும்போது, ஒரு நல்லா படிக்கிற பையன் எப்படி படிப்பான்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக படிப்பான். இந்த மாதிரி முக்கியமாக படிக்க மாட்டான். ரைட்டா? இப்போ இந்த ஹிஸ்டோகிராம் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தை வந்து போடுறாங்க. இப்போ இந்த பந்தை வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க, அடுத்த வருஷம் இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. இப்படின்றத விட நம்ம என்னத்தை யோசிக்கணும், நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிக்கணும் இந்த அனிமேஷனில். இப்போ என்னென்ன கொஸ்டின் வரும், என்னென்ன எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு நாலேஜ் வரும். ரைட்டா? நாலேஜ் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? இதில் வந்து நிறைய பேர் புரியாமல் படிக்கிறான். இது என்ன, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது புரியாமலே படிக்கிறான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு இதை புரிய வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இந்த ஜியோஜிப்ரா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வேலை செய்யும் சார் அப்படின்னா, இப்படிதான். ஒரு பாலை வந்து மேலேருந்து போட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வர மாதிரி அதுக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் அது இதாக இருக்கும். ஓகேவா? அனிமேஷன் செயல்படும். ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஜியோஜிப்ரா பால் அனிமேஷன். ஓகேவா? இது வேற. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து ஒரு கோடு மாதிரி எழுதி ஒரு CSVயை ஜென்ரேட் பண்ண வச்சிட்டேன். CSVனா ஒரு எக்ஸல் ஃபைல், அவ்வளோதான். இதை இப்படி தட்டி விட்டோம்னா எனக்கு ரேண்டமாக ஒரு CSV ஃபைல் உருவாகும். இந்த CSV ஃபைலை நான் எடுத்தேன்னா 1 2 3 2 4 1 3 2 4 1 வரும். அதை எடுத்து நான் பிளாட் பண்ணேன்னா எனக்கு இப்படி இந்த மாதிரி வரும். சரியா? அப்படி பிளாட் பண்ணும்போது முதல் வருஷ கொஸ்டின் பேப்பர், 2வது வருஷ கொஸ்டின் பேப்பர். இப்போ முதல் வருஷ கொஸ்டின் பேப்பரை நான் போடும்போது என்ன ஆகும்னா சிவப்பு. இதில் என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3, இந்த இங்கே இருக்குது பார்த்தியா, இது வந்து என்னது 3 செகண்ட் கொஸ்டின் 3, 3ஆவது கொஸ்டின் இது. அப்போ இதை என்ன செய்கிறேன், ஒரு ரெக்ரெஷன் ஒன்று படிச்சிருப்பேன். அந்த ரெக்ரெஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடலை ஃபிட் பண்ணுறது. சரியா? இப்போ பால்நாமியல்னு போடுறேன், பால்நாமியல் போட லாகிரிதமிக்குன்னு போடுறேன். லாகிரிதமிக்குன்னு போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வருது. இப்போ எனக்கு இங்கே R² ஒரு வேல்யூ வருது பார்த்தியா? ரைட்டா? இந்த வருஷத்துக்கு இதுதான் வந்துச்சு அப்படின்றத நம்ம கணிச்சு சொல்கிறது. ஓகேவா? கணிச்சு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இங்கே ஒரு மாடலை பில்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து உனக்கு பெர்முடேஷன் காம்பினேஷனில் அப்படியே போட்டு ஜம்பிள் பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னா இன்தக்க செய்யா மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாத்தையும் அப்படியே மாற்றி மாற்றி போட்டு இது ஒன்றுக்கு ஈக்குவலண்ட்டாக வர வரைக்கும் அந்த மாடலை போடும். ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுமானா கஷ்டம். ரைட்டா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கான ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. சரியா? இப்போ இந்த இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ரைட்டா? ஆரஞ்சை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, மினிகோண்டாவை இது பண்ணுது. ஓகேவா? ஆல் யூசர்ஸ். ஓகே, கிளியர் பேக்கேஜ் ஸ்டார்ட் அப் மெனு மினிகோண்டா கிளியர் பேக்கேஜ் அப்பான் கம்ப்ளீஷன். ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் பண்ணுது. ஆரஞ்சு மிஷின் லேர்னிங்கிறது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். இது ஏஐ வந்து ஈஸியாக எப்படி பயன்படுத்தும். அப்போ இப்படி மாற்றி மாற்றி போடுற மாதிரி 3 to 1 4 to 1 3 to 1 4 to 1 நான் போட்டுறேன். ஒரு 8 வருஷத்துக்கு எடுக்கிறேன். 8 வருஷத்துக்கு எடுக்கும்போது எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது.
ரைட்டா? அப்போ எனக்கு இந்த ஆர் ஸ்கொயர்டு வந்து ஆர் ஸ்கொயர்டு, இப்போ எனக்கு ஆர் ஸ்கொயர்டு இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன்னா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். ரைட்டா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. இது வந்து ஒரு மாடல். இப்போ வந்து கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆன்சர், தேர்ட் கொஸ்டினுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சு, 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்தாச்சுன்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி பார்க்குறோம். அப்போ இது இப்படி இருந்துச்சுன்னா 0.9999 வரும், இப்படி இருந்துச்சுன்னா -0.99. இது சம்பந்தமே இல்லாமல் இருக்குன்னா வராது. இது பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். அப்போ இந்த மாதிரி வரணும். வெரி வீக், மீடியம், வெரி ஸ்ட்ராங். 1க்கு கிட்ட இருந்துச்சுன்னா வெரி ஸ்ட்ராங். இது வந்து நீ படிச்சிருப்ப, 10வதுலேயே படிச்சிருப்ப, அதனால பார்த்து மறலாத. ரைட்டா? இப்போ அதை வந்து நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க்கை வச்சு இந்த அடுத்த வருஷம் என்ன கொஸ்டின் சார் வரப்போகுது அப்படின்றது ஈஸியாக இது பண்ணலாம். ரைட்டா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் சொல்கிறது வினோதமாக இருக்கே சார்னா இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஆக மாட்டீங்க, வேறு ஏதாச்சும் தான் ஆவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த வருஷம் இதை வரும். இப்போ இந்த இதில் வந்து சில பேர் பாம்பு மாதிரினா போட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரினா விளையாண்டு வர்றதுக்கு நான் சொல்கிறத ஒரு தடவை செஞ்சுப்பார். ரைட்டா? அப்படின்னு நான் சொல்லவே கூடாது. சொல்லி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்னை அடிக்க வருவேன். அதனால் அதெல்லாம் செய்யாத. இதை அனலைஸ் பண்ணு. உனக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா செய். ரைட்டா? இப்போ எனக்கு இந்த மணிமாறன் வாத்தியார் சொல்லி கொடுத்தது தான். இந்த கொஸ்டின் இந்த சாப்டர்லேருந்து வரும். இப்போ இந்த எங்கள் டைம்னா வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்ன செய்வானா, மக்களை ஏமாற்றிட்டு திரிவான். வாத்தியார் வந்து இந்த கொஸ்டின் வரும்ன்றவார் பரீட்சைக்கு. இப்போ எங்கள் ஏரியா சைடு யாரோ ஒரு போலீஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? இது ஜாதகம் பார்க்குற மாதிரி தான். சரியா? 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸு. ஓகேவா? இதில் எப்படி அது இருக்கிற கொஸ்டின் தான் வரும். இதெல்லாம் மாறாது. என்னென்ன கேட்பாங்கன்னா சில விஷயங்கள் மாறாது. அப்படி இருக்கும்போது இருக்கிறதான் கேட்கும்போது உனக்கு ஈஸியாக நீ பாஸ் ஆகிடலாம். ரைட்டா? அப்போ என்ன செய்யணும், இந்த சாப்டர்லேருந்து இது வரும். இந்த அப்போ இதெல்லாம் விற்கலாம் ஆரம்பிப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஏபிசிடி ஒரு பகடை காயை வச்சுக்கிட்டு உருட்டி விடுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு சிமுலேஷன் போட போகிறேன், ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த 25, ஏன்னா டர்க்கியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்படி இந்த தடவை வருமா அப்படின்ட்டு. அப்போ வாத்தியார்கள் எப்பயுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம வந்து நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பெற்ற தாய் தகப்பன்னு நினைக்க மாட்டாங்க. ரைட்டா? தாய் நினைக்க மாட்டாங்க, தகப்பன் என்ன நினைக்கிறான்றது தெரியாது. ஸோ நம்ம நாசமாக போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்னா சிம்பிள், ஏபிசிடி 1 2 3 4 1 2 3 4 4 3 2 1 1 2 3 4 4 3 2 1 4 ஃபேக்டோரியல்னு போட்டிங்கன்னா 1 × 2 × 3 × 4. ரைட்டா? அப்போ 1 × 2 is 2, 2 × 3 is 6, 6 × 4 is 24. 24 வகையில் இது பண்ணலாம். அப்போ அதில் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டால் அதோட பாசிபிலிட்டி. அப்போ நீ என்ன செய்யணும், ப்ராபபிலிட்டினா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன சார், லைக்லிஹுட்னா என்ன சார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ 0 லைக்லி, ப்ராபபிலிட்டி அப்படின்னா சான்ஸு, எத்தனை சான்ஸ்னாலும் இருக்கலாம். சரி, அது வந்து பாசிபிலிட்டி. இப்போ நான் இங்கேருந்து போகும்போது விழுந்து செத்து போகலாம், இல்லை ட்ரெயின் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நீ கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, லைக்லிஹுட், இதுதான் நடக்கும், இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, லக்கி பை சான்ஸ், அது மாதிரி. ரைட்டா? அப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆரஞ்ச் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆரஞ்ச் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். இதை நான் சொல்கிறத நீ நம்பலைன்னா மேத்தமெட்டிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இதை காசு கொடுத்து வாங்க முடியாது, கிராக் பண்ணக்கூடாது. இது ஏழைகளின் பங்காளன் மேத்திக்ஸ் இருக்குது, அதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்க. ஸோ மேத்தமெட்டிக்கா இது வந்து நான் வந்து என்றைக்குமே ப்ரோக்ராமர்ஸ் ஐடி பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐடி பீப்புள் அவன் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆகிறவன், அவன் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மனா ப்ராப்ளம் சால்வர்ஸ். சரியா? நம்ம அப்படி ட்ரெயின் ஆகக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனவரி மார்ச் மேலே ஸ்டாக் ஏறி இருக்கு. இது வந்து இந்த மாடலாக கணிக்கிறது, இது ஏறும்னு சொல்லுது, செப்டம்பர் முழுக்க ஏறும். ரைட்டா? அப்போ இதில் கேயாஸ் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. ஒரு தசாவதாரம் படத்தில் சொல்கிறாங்களே, பட்டாம்பூச்சியின் படபடப்புக்கும் பூகம்பத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு சின்ன மாறுதல் இதை மாற்றி விட்டுரும். ரைட்டா? இப்போ எங்கோ ஒரு இடத்துல வார் நடக்குது. சரியா? எங்கோ ஒரு இடத்துல வார் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வார் என்ன செய்யும், அந்த போர்னால ஆயில் விலை ஏறும். இப்போ அங்கே வார் நடக்கலைன்னா ஆயில் விலை ஏறாது. ரைட்டா?
இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் வந்துக்கிட்டு இருக்குது, அது நடுவில் யாரோ ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த முக்குச்சந்து மாதிரி இருக்குது சென்னைக்குள்ளே வர்ற இடம், செங்கல்பட்டை தாண்டி அங்கே ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி நின்றுட்டானா பால் தண்ணி மோர் எதுவுமே சிட்டிக்குள்ளே வராது. அப்போ எல்லாருமே என்ன செய்யணும்? கட்டன் சாயா தான். ரைட்டா? அப்போ இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்போ இந்த சாஃப்ட்வேரை வச்சு எப்படி நான் அதை கணிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இதில் இன்னும் வந்து சில பேர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் யார் 25 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு வா, ஏஐ இதை எப்படி கணிக்குது, இதை எப்படி ஒரு கணித முறையில் நம்ம இப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. சரியா? நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், படித்தேன், அப்புறம் சாணி அள்ளி போட்டேன், அப்புறம் நான் வந்து மரம் வெட்டினேன், நான் வந்து ரோடு போட்டேன். அதாவது நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா நம்ம பிள்ளைய கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் கஷ்டப்படுறோம். அதை பிள்ளைகள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம்னால அதுங்க வந்து என்ன வெக்ஸ் ஆயிரும். அது சொல்லவே கூடாது. ரைட்டா? அது ஓரளவுக்கு சொல்லணும், அது புரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லணும். ரைட்டா? இப்போ இதுதான் நம்மளோட டெக்னிக். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? இது எல்லாத்தையுமே இந்த ஏஐ வந்து இந்த கோடு எழுதியிருக்கேன். ரைட்டா? இந்த கோடை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த கோடை வந்து நீ ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான். ரைட்டா? பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் 150. இது நீ வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதுக்கு எத்தனை கொஸ்டின், அது எந்த எக்ஸாம் எழுதினாலும் உலகத்தில் நீ எந்த எக்ஸாம் எழுதினாலும் அவனை என்னால் காப்பாற்ற முடியும். ரைட்டா? அப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இது வந்து இது ஒத்து வராது, இவன் ஒரு வெட்டி பைய, இவன் பொழுதுபோகாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன செய்ய, இதை பார்க்காம பேசாமல் அப்படியே போயிடு. ரைட்டா? ஜிபி முத்து, சாதனா, காத்து கருப்பு கலை, அது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போய் பாரு, இங்கே வராது. ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதை பார்க்குறோம். இப்போ இங்கே ஆரஞ்சு மிஷினில் அன்றைக்கி இதை போட்டேன். ரைட்டா? இப்போ போட்ட விட்டு என்ன ஆகுது? இதை வந்து நான் கணிக்க போகிறேன். ரைட்டா? எனக்கு இந்த இதுதான் வரும். அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா சார் கொஸ்டினை? 1 2 3 4 1 2 3 4 அப்போ 150 கொஸ்டின். இந்த 150 கொஸ்டினில் நம்ம என்ன செய்கிறோம்? மொதல் 25 கொஸ்டின். இந்த மொதல் 25 கொஸ்டின் ஏ சீரிஸ், பி சீரிஸ், சி சீரிஸ், டி சீரிஸ். ஏன்னா இவனை பார்த்து எழுத முடியாது, இவனை பார்த்து எழுதி ஏ எனக்கு பிஏ காட்டு, பி எனக்கு சிஏ காட்டு, டி இதை காட்டு. இப்படி தான் ஒருத்தன் பயாலஜி குரூப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பார்த்து எழுதி ஒருத்தன் ஃபெயிலாக போனேன், ஒருத்தன் பாஸ் ஆனானா. ரைட்டா? அது மாதிரி ஹிஸ்ட்ரியை பார்த்து ஒருத்தன் பின்னாடி இருக்க பயாலஜி எழுதி பாஸ் ஆகாமல் இன்னொருத்தன் ஃபெயிலாக போவேன். ரைட்டா? அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் போலீஸ் உங்களை இப்படி போட்டு சுத்த விடுது. அப்போ ஏபிசிடி 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 ஏபிசிடின்னு வருது. ரைட்டா? இதை என்ன செய்யணும்? 1 2 3 4ன்னு மாற்றி இந்த அழகாக போட்டு வச்சுருக்கேன். இதை தூக்கி என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல போட்டேன். ரைட்டா? இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். 25 வருஷம் கொஸ்டின் பேப்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு வரும். இப்போ நான் இதை என்ன செய்யணும்? அடுத்த வருஷத்துக்கு இந்த பேட்டர்ன் எப்படி மாறுன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட வேலை. ரைட்டா? அப்போ அதுக்கு தான் நான் என்ன செய்யறேன்? அப்துல் கலாம் சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்? அப்படியே பெர்முட்டேஷனில் போடும். என்ன செய்யும்? இந்த மாதிரி சைன் எக்ஸ் அப்படின்னு போடும். ரைட்டா? சைன் என்ன செய்யலாம்? சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டு என்ன செய்யும்? ஸோ ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சு, 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்தாச்சு. அது மாதிரி என்ன செய்யுது? கொஸ்டினுக்கு ஏ, 2வது கொஸ்டினுக்கு பி, 3வது கொஸ்டினுக்கு சி, அப்புறம் 4 பூ பூத்தாச்சு. இப்படி பூ பூத்துக்கிட்டே போகும். ரைட்டா? அப்போ எந்த வருஷம் எது வருதுன்றத நான் என்ன செய்யணும்னா, இதுதான் என்னோட மேத்தமெட்டிக்கல் மாடலாக நான் பில்டு பண்ணணும். சரியா? அதுக்கு தான் இந்த ஆரஞ்சோட உதவியை நான் ஆடுறேன். ரைட்டா? இப்போ அடுத்த பாட்டில் நீ பார்க்க போகிறது எப்படி இருக்கும்? குதூகலமாக இருக்கும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு, வெயிட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன செய்யணும்? ஆரஞ்சை நம்ம ரன் பண்ணுவோம். ரைட்டா? ஆரஞ்சை ரன் பண்ணோம்னா இப்போ இதில் இருக்கிற அந்த டேட்டா ஷீட்டை நான் அப்படியே ஒரு இதில் பேஸ்ட் பண்ணுவேன். ரைட்டா? பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரன் ஆகும். இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன், இந்த கோடை கொடுக்குறேன். ரைட்டா? இதை கூட இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் இது ஒரு கொஸ்டினை வந்து எப்படி கணிக்கிறதுன்றது. இது என்ன இவன் உட்காந்து இதில் யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா யூடியூப்பில் தான் பண்ணுவாங்க. இந்த ஊரில் தான் யூனிவர்சிட்டியில் பண்ணுவாங்க. வெளிநாட்டிலலாம் போய் பாரு, யூடியூப்பில் தான் ரிசர்ச்சே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, போய் பாரு. சரியா? இப்போ என்ன செய்யணும்? ஆரஞ்சு மிஷின் லேர்னிங் டபுள் கிளிக்கிங். சரியா? அழகாக ஒரு பொம்மை ஒன்று வரும். ஓகே, வந்துருத்தா? ரைட். இப்போ இதில் இருக்கிற இந்த டேட்டாவை மட்டும் எடுத்துக்க. இது வந்து 2024 ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பருக்குரிய 150 கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இப்போ இதில் நான் என்ன செய்யணும்? 151வது கொஸ்டின் என்னன்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி வைக்கக்கூடாது. ரைட்டா? எடுத்துட்டு ஃபைல் எடுத்து வைக்கணும். ஃபைல் எடுத்து வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்னா டேபிள் தான் கரெக்டு, ஃபைல் கிடையாது. சரிங்களா? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டா டேபிள். ரைட்டா? டேட்டா டேபிளை எடுத்து வச்சுட்டு ஃபைல்லையே ஆரம்பிக்கணும். ரைட்டா? ஃபைலில் ஆரம்பிச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ
காட் இட். இப்போ இதில் எக்ஸல் ஷீட்டே கொடுக்கலாம். ரைட்டா, எக்ஸல் ஷீட்டே இப்படி போட்டு இதை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் ஸ்பெஷல் டெக்ஸ்ட்டு, சரியா, டெக்ஸ்ட்டை கொடுத்துடணும். ஓகே, ரைட். கொடுத்துட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் தப்பு பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆட் ரோ பண்ணணும். ரைட்டா, இன்சர்ட் பண்ணோம். இங்கே எக்ஸு, ஓகேவா, இதை க்யூ கொஸ்டின் வச்சுக்கோம். ஆன்சர் க்யூ கொஸ்டின் ஆன்சர் ANSWER ஆன்சர், ஓகேவா. இப்படி இங்கே வந்து இதை கொஸ்டின் வச்சுக்கோம். QUSTION கொஸ்டின். ரைட்டா, வச்சுட்டு எத்தனை 150 கொஸ்டின். இது 3ன்னு ஒரு கொசூர் வந்து இங்கே நிற்கிது. இதை எடுத்து விட்டணும். ரைட்டா, CSV ஃபைலில் சேவ் பண்ணு. சேவஸ் டெஸ்க்டாப். ரைட்டா, CSV ஃபைலு. இதை எப்படி கொடுக்கணும், சிம்பிள் போலீஸ். ஓகே, போலீஸ் டெஸ்க்டாப். ஓகேவா, சேவ் பண்ணு. கொடுத்துட்டு இங்கே வரணும். ஃபைலை இது பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும், இந்த டெஸ்க்டாப்பில் போய் அந்த ஃபைலை எடுக்கணும், போலீஸை. ஓகேவா. இதில் ஆன்சரை வந்து நம்ம என்ன செய்யணும், டார்கெட்டாக கொடுக்கணும். அப்ளை கொடுத்துட்டு சிம்பிள், ஒன்றும் அந்தளவுக்குனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மாடல், இந்த மாடலில் நியூரல் நெட்வொர்க்கு கொஞ்சம் ஃபேமஸான மாடல், அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான மாடலு. இப்போ எல்லா மாடலையும் எடுத்து வைக்கிறேன். KNN, ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட்டு, நெய்வ் பேஸு, இது மாதிரி நிறையா இருக்குது. கரெக்டாக, BLSனால் வேணாம். அதுக்கப்புறம் வந்து SVM, அடாபூஸ்ட்னா ஸ்ட்ராங்கான மாடலு. SVM, இது 3மே 4 நல்ல மாடல். ஓகேவா. இப்போ இந்த டேட்டா டேபிளை இப்படி சொருகணும். ரைட்டா, இப்படி வரும் ஆன்சர் கொஸ்டின். இதுதான் டார்கெட்டு, நமக்கு டார்கெட்டை தான். இப்போ இதில் இப்படி கொடுக்கணும். ஓகேவா, இப்படி கொடுக்கணும். கொடுத்த விட்டே அந்த கருப்பு கலரில் சுற்றுச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து இதாக இருக்குன்னு அர்த்தம். இந்த போலீஸில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரை. ரைட்டா, AI ஃபார் போலீஸ் இது. ரைட்டா, கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும், நம்ம டெஸ்ட் ஸ்கோரை பார்க்கணும். டெஸ்ட் ஸ்கோர் என்ன, இந்த ஸ்கோர் என்னன்னு பார்க்கணும். அப்போ டெஸ்ட்டு, ஓகேவா, TEST டெஸ்ட் ஸ்கோரை இங்கே எடுத்து வைக்கணும். ஓகே, எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த வயரை அப்படி மாட்டி விட்டுறணும். ஓகே, வயரை அப்படி மாட்டி விட்டுறணும். சரி, ரைட். இப்போ மாட்டி விட்டுட்டு இங்கேருந்து இப்படி நேராக இங்கே ஒரு கனெக்ஷன், தூரி ஆட்டின மாதிரி, புரியுதா, நல்லா தொட்டிலில் போட்டு ஆட்டின மாதிரி எல்லா மாடலையும் இங்கே தூக்கி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து பெஸ்ட் மாடல் வந்திருக்குன்றதை பார்க்கணும். அப்படின்னா நம்ம விசுவலைஸ் பண்ணணும். சரியா, ஹீட் மேப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ரைட்டா, இப்போ இது எந்த அளவுக்கு பிளாட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. இந்த 100 வந்து நான் 1500 கூட மாற்றலாம். 500, அதாவது நியூரல் நெட்வொர்க். இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா படிக்கணும் இனிமேல். சரியா, 500 எழு மாடல். ஓகே, மாடல் ஃபிட் ஆகுது. ரைட்டா, இப்போ டெஸ்ட் ஸ்கோர் பார்த்தோம்னா நியூரல் நெட்வொர்க்கு, MSc இதெல்லாம் போட்டிருக்கு. இது வந்து ரெக்ரெஷன் மாடல் தான். சரியா, நமக்கு இதில் எதுவுமே சரியாக வரல. பாயிண்ட் மைனஸ்லேயே போகுது கோரலேஷன். ரைட்டா, அப்போ நியூரல் நெட்வொர்க்கில் இது எதில் எப்படி சரியாக வரும்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறோம். ரைட்டா, இப்போ இதை 1200 கொடுக்குறோம். ஓகேவா, ரைட். எனக்கு ப்ளஸில் வருதான்னு பார்க்கணும். நெகட்டிவ் கோரலேட், அடாபூஸ்ட்டு மைனஸில் வருது, ஆனால் நெகட்டிவ் கோரலேட்டடாக வருது. சரியா, பாசிட்டிவ் கோரலேஷன் வரணும். அது ஏன் வரமாட்டேங்குதுன்றது தெரியல. ரைட்டா, ஸோ அடாபூஸ்ட் எடுத்து இதை வந்து நம்பர் ஆஃப் எஸ்டிமேஷன் 100, 500 கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ 500 கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம்னா என்ன வருது, -7 பாயிண்ட் சம்திங் வருது. R2, அதாவது R². ரைட்டா, அப்போ அந்த அளவுக்கு வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு மாடலை பில்டு பண்ணி அந்த மாடலில் இருந்து நம்ம ஆன்சர்ஸ் எடுக்கலாம். சரியா, இப்போ நான் இங்கே மாடலை வந்து பில்டு பண்ணிட்டேன். பில்டு பண்ணதுக்கப்புறம் நான் ஆன்சரை எடுக்கணும். ஆன்சரை எடுக்குன்ற சென்ஸு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டேட்டா டேபிளாக வைக்கிறேன். ரைட்டா, இங்கேருந்து இங்கே கொடுக்குறேன் கனெக்ஷன். ரைட்டா, டேட்டா டு டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1 2 3 4 அதுவாக கணிச்சிருக்கு. ரைட்டா, இப்போ இதை வந்து நம்ம வேறு வகையிலையும் கொடுக்கலாம். சரியா, இது சிம்பிளான ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், ஒன்றும் கஷ்டமே கிடையாது.
ஸோ இப்படி தான் வந்து நான் அதை சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏபிசிடின்னு இருக்கும். ரைட்டாக இதை வந்து மாற்றுறதுக்கு வழிகள் இருக்குது. ஸோ இதை வந்து விஷுவல் லேர்னிங் ப்ரொடிக்ஷனில் இது பண்ணலாம். இது போக வந்து இதில் கர்வ் ஃபிட்டிங்னு ஒன்று இருக்கும். ரைட்டாக கர்வ் ஃபிட்டிங்னா இதே மாதிரி அப்துல் கலாம் சாஃப்ட்வேர் என்ன செய்யணுன்னே அப்படியே மாற்றி போட்டு இது பண்ணும். இப்போ இந்த இதை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன்னா ஃபிட் பண்ணும்போது நானாக ஒரு ஃபங்க்ஷனை கொடுப்பேன். நானாக எனக்கு தோன்றதை என் கற்பனையை வச்சு கொடுப்பேன். ஷிஃப்ட்டு டாலர் COS காசு எக்ஸு ப்ளஸ்ஸு A இன்ட்டு 7 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டா? அப்போ A இன்ட்டு 7 வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, இதை இங்கே கொடுக்குறேன். Ctrl V கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறோம், இந்த டாலர் ஏன்னு போட்டு இதை ஒரு புது மாடலை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கண்டுபிடிக்க போகிறேன். ஆட் மாடல். ஆமாம், இது பேர் வந்து போலீஸ் மாடல். இந்த போலீஸ் மாடலை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா வருஷம் என்ன கொஸ்டின் வருதுன்றதை நான் கணிக்க ஆரம்பிச்சிருவேன். ரைட்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தியா, அப்படியே சைன் வேவ் மாதிரி ஆசிலேட் ஆகுது. ஏபிசிடின்ட்டு. ரைட்டா? இப்போ ஓரளவுக்கு இப்போ இதோட பாயிண்ட்டு பரவாயில்லையே. ஆஹா, சூப்பரே. ஆஹா, நான் பாட்டுக்கு சும்மா ஒரு ஏனா தானே அடித்தேன், அது பாட்டுக்கு வந்துருச்சு. பரவாயில்லையே, ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் சென்டரே வச்சிடலாம் போலையே. மைனஸில் வந்துருக்குப்பா. இதை ப்ளஸில் மாற்றணும். சரியா? ப்ளஸில் மாற்றணும். இந்த இதை வந்து நம்ம மாற்றணும். ரைட், இதை பற்றின டீட்டெயில்ஸ்னால் அடுத்தடுத்து வரும் நம்ம சேனலில் பாருங்கள். போலீஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்.